ஸோ குற்றம் புரிந்தவன் வாய்ப்பு வந்து ப்ரொடியூசர்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்துச்சு. நான் வந்து ஹாப்பி யூனிகார்ன் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதில் வந்து அவினாஷ் அண்ட் ஆர்பி இவங்க 2 பேர் தான் ப்ரொடியூசர்ஸ். இவங்க வந்து நான் இவங்களோட அவங்க ஆட்ஸும் நிறைய பண்ணுவாங்க. அதில் நான் அவங்களோடய சேர்ந்து ஒரு 100 ஆட்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பாக, ஒர்க் ரிலேஷன்ஷிப்பாக வி நோ வாட் தே ஆல்ரெடி நோ வாட் மை ஸ்கில் செட் இஸ். நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுற டைமில் அவங்க வந்து நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் பண்ணால் இந்த சீரீஸோட ஸ்பேஸ்க்குள்ளே கரெக்டாக இருக்குன்னு தோணும்போது நான் அப்போ போய் டெஃபினட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கதை கேட்டேன். எனக்கு கதை பயங்கரமாக பிடிச்சிது. ஏன்னா எனக்கு ஃபுல் டீட்டெயில் பவுண்ட் அவர் அப்போது கொடுக்கல. அவர் வந்து நான் ஆக்சுவலி ரொம்ப லேட்டாக தான் உள்ளே போனேன் ப்ராஜெக்டில். நான் வந்து போன வருஷம் செகண்ட் ஹாஃபில் தான் நான் உள்ளே போனேன். ஸோ அப்போ பாதி ஷூட்டிங்கே பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ நான் வந்து ஒரு ஐடியாவாக நரேஷனாக எனக்கு சொன்னார். எனக்கு வந்து என்ன ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, இது வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நான் பண்ணதெல்லாம் வந்து த்ரில்லராகவே இருக்கும், இல்லை ஹாரர் காமெடியாக இருக்கும். பட் இதில் வந்து ட்ராமா நிறைய இருந்தது. ஸோ ஒருத்தர் வந்து அவர் பண்ண தப்பு வச்சு என்ன ஃபீல் பண்ணுறாருங்கிறத மியூசிக்காக சொல்லலாங்கிற ஒரு இடம் இதில் கிடச்சிச்சு.